வெல்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் டெய்லியும் புது புது காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த சீரியஸில் இன்னைக்கு ஒரு காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபைனல் இயர் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ப்ராஜெக்டோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபினான்ஸ் ஃப்ளோ ட்ராக்கர். ஸோ இந்த ப்ராஜெக்டோட டைட்டில் பார்த்தே ப்ராஜெக்டோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குன்றதை நீங்கள் கெஸ் பண்ணியிருக்க முடியும். எஸ். ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ராஜெக்டை தியரட்டிக்கலாக பார்த்ததுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிக்கலாக போனோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே கொஞ்சம் ஐடியா வரும். ஸோ ப்ராஜெக்டோட அப்ஸ்ட்ராக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டெய்லி ஃபினான்ஸை, தட் மீன்ஸ் எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் தான். ஓகே. ஸோ இந்த டெய்லி எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுறதுனால நமக்கு நம்மளோட ஹேபிட்ஸில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா நம்மளோட ஃபினான்ஷியலை எப்படி நம்ம பேலன்ஸாக வச்சுக்க முடியும், தென் ஆல்ரெடி இருக்கிற ஃபினான்சிங் அமௌண்ட்ஸை எப்படி புதுசாக நம்ம ஒரு எக்ஸ்பென்சஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் எப்படி நம்ம பேலன்ஸாக வச்சு அடுத்த எக்ஸ்பென்சஸாக வாங்க முடியும் அப்படின்ற ஒரு மெயின் கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்டில் மொத்தம் உங்களுக்கு 2 மாடியூல் வரும், அட்மின் அண்ட் யூசர். ஸோ அட்மின் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் எடுத்துக்கிறாரு, யூசர் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் எடுத்துக்கிறாங்க, இவங்களுக்கு நடுவில் இவங்களுக்கு இல்லாத இவங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும், இதை பற்றிலாம் என்ன நம்ம ப்ராக்டிக்கலாக போனதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே. இந்த ப்ராஜெக்டோட மெயின் நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ட்ராக்கிங் தான். ஓகே. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ட்ராக் பண்ணுறதுனால நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதெல்லாம் அதிகமாகும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுல அதிகமாகும். தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை நம்ம வாங்குறது வேண்டாம். தேவை இருக்க எக்ஸ்பென்சஸை ஸோ இது இருக்கிற நீடான எக்ஸ்பென்சஸை எவ்வளோ கம்மியாக நம்ம எக்ஸ்பென்சஸ் மூலயமா வாங்க முடியும், இந்த மாதிரி எல்லா ஃபினான்ஷியலும் நம்ம இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலயமா ட்ராக் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இதை ட்ராக் பண்ணுறது மட்டும் கிடையாமல் விஷுவலாகவும் பார்த்துக்க முடியும். ஓகே. இப்போ மந்த் எண்டில் நம்ம எந்த விஷயத்துக்காக அதிகமாக செலவு பண்ணோன்றதை இதில் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இதை அக்சஸ் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். பட் எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் உங்களுக்கு அந்த பட்ஜெட்ஸ் லெவல் லிமிட்ன்றது பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இதோட ஹிஸ்ட்ரிஸ் இருக்கும், தென் இதோட விஷுவலைஸ் இருக்கும். அடுத்த இயருக்கான எக்ஸ்பென்சஸை இப்போவே நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்கும். ஓகே. ஸோ அதில் தான் நான் இங்கே இந்த ப்ரொபோஸ் சிஸ்டமில் உங்களுக்கு நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அட்ரஸ் த கம்மிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டூல். ஸோ சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் யூசர். யூசருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ அட்மின் கேன் மேனேஜ் த யூசர் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் லிமிட்ஸையும் ஸோ யூசர் அக்கௌண்ட்ஸையும் அட்மினால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ கேட்டகரிஸ் வைஸாக எக்ஸ்பென்சஸை பிரித்து வச்சுக்கிட்டு அந்த கேட்டகரி வைஸாக உங்களோட எக்ஸ்பென்சஸை நீங்கள் எங்கே அதிகப்படுத்திக்க முடியும், கம்மிப்படுத்திக்கவும் முடியும். ஓகே. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி கூட நியூஸ் உங்களுக்கு அதாவது அப்டேட் பண்ணணும், புதுசாக ஏதாவது ஸ்டாக் வருது, ஸோ அதாவது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதில் உங்களுக்கு நியூஸ்னு ஒரு ஃபீச்சர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் இல்லாத மாதிரி இதில் இந்த எக்ஸ்பென்சஸை நீங்கள் கேட்டகரி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே. ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக போனதுக்கப்புறம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது நான் ஏன் சொல்கிறேன். ஸோ இதோட ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆக போகுது. எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அட்மின் லாகின் எதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூசரோட டீட்டெயில்ஸ், யூசரோட குரூப்ஸ், ஸோ எக்ஸ்பென்சஸ். ஸோ நான் கேட்டகரி வைஸாக எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இவர் மேனேஜ் பண்ணுறாரு. தென் அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆட் பண்ணணும், தென் யூசர்ஸ் ஆட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் அட்மின் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தென் யூசர் லாகின் போன உடனே உங்களுக்கு வர முதல் பேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட் இருக்கும், தென் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஆட் பண்ண எக்ஸ்பென்சஸை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸும் இருக்கும். தென் நான் சொன்ன மாதிரி நியூஸ் அப்டேட் பண்ணுற ஃபீச்சர்ஸும் இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. தென் ஹிஸ்ட்ரிஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ராக் பண்ண ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், தென் இதுக்கப்புறம் வரப்போகிற ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இங்கே இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக் அவுட். ஓகே. ஸோ 2 மாடியூலும் நமக்கு இங்கே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இது ஒரு ப்ளீசன்ட் இன்டர்ஃபேஸில் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ன்றதுனால எல்லாருக்குமே இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் லாகினை பற்றி பார்க்கலாம், தென் அதுக்கப்புறம் அட்மின் லாகின் பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ யூசர் லாகின் போன உடனே உங்களுக்கு சைன் அப் அப்படின்னா லாகின் 2 ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சைன் அப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆப்ஷன், அதாவது இந்த ஆப்ஷன் காட்டும். ஸோ சைன்இன். ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக வர போகிறீங்க அப்படின்னா சைன் அப் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டு சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஆல்ரெடி சைன் பண்ணிட்டேன்றதுனால நான் டேரெக்டாக என்னோட மெயில் ஐடி போட்டு நான் உள்ளே போகிறேன். எனக்கு ஆல்ரெடி நான் இருக்க பட்ஜெட்ஸ் எல்லாம் எனக்கு இங்கே ஷோ ஆகும். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறது, உங்களோட செட்டிங்ஸ் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா
நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன லிமிட்லாம் செட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த லிமிட்லாம் உங்களுக்கு இங்கே காட்டும். தென் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ். ஸோ மந்த்தில் எந்த டேட்டில் நீங்கள் அதிகமாக எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரி கூட உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் சாம்பிளுக்கு நான் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணது தென் மாடிஃபை பண்ணது எல்லாம். ஓகே, ஸோ புதுசாக எப்படி ஒரு எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணுறது எல்லாமே நமக்கு இங்கே நான் காட்ட தான் போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லிமிட் நான் செட் பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருக்குது. ஜான் ஃபிப் போய் மார்ச்சுக்கு ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ 200. ஸோ என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு இன்னொரு லிமிட் செட் பண்ணுறேன். தென் 7000 அப்படின்னு ஒரு லிமிட் நான் செட் பண்ணுறேன். செட் லிமிட்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது, அடுத்த மந்த்துக்கான லிமிட் நம்ம இங்கே செட் பண்ணி முடிச்சுக்க முடியும். ஓகே, தென் ஆட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஆட் எக்ஸ்பென்சஸில் புதுசாக ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா இங்கே ஆட் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஆட் எக்ஸ்பென்சஸ் போனோம் அப்படின்னா முதல்ல நம்ம காட்ட வேண்டியது டேட்டு தான் காட்டும். ஓகே, ஸோ இங்கே டேட் என்ன காட்டிங்கன்னா முதல்ல மந்த்து, தென் அதுக்கப்புறம் தான் டே, அதுக்கப்புறம் இயர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏதாவது டேட் மாற்ற போகிறீங்க, இன்கேஸ் நான் நேற்று வாங்கினேன் அதை அப்டேட் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அந்த டேட்டை மாற்றி அப்டேட் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு 26ல் நீங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா 26. தென் நாளைக்கு ஏதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு. இட் மீன்ஸ் ஏதாவது ஆர்டர் போட்டிருப்பீங்க, அந்த ஆர்டர் உங்களுக்கு நாளைக்கு பேட்ச் ஒர்க் ஆகுது, ஸோ அதை நீங்கள் மேபி அப்டேட் பண்ண மறந்துடலாம். ஸோ அதை நீங்கள் இன்றைக்கே பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பென்சஸ் நேம், என்ன எக்ஸ்பென்சஸ் வாங்குறீங்க, புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க இல்லை புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் கிளாத் அப்படின்னு போட்டுக்கிறேன். எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் ஒரு 500. தென் எது மூலியமாக பே பண்ணீங்க, கார்டு, யூபிஐ. ஸோ உங்களுக்கு மேபி மறந்து போகலாம், ஸோ நம்ம இதில் பே பண்ணணுன்ற ஞாபகம் உங்களுக்கு மறந்து போகலாம். ஸோ நான் கேஷ்ன்றதை போகிறேன். கேட்டகரி, ஸோ இதில் எந்த கேட்டகரியோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் கேட்டகரி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை யூசர் ஆட் பண்ண முடியாது, அட்மின் ஆட் பண்ண முடியும். பட் நான் அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்றது நான் அங்கே போனோன்னே சொல்கிறேன், அட்மின் மட்டும் போனோன்னே சொல்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டாக்ஸ், என்டர்டைன்மெண்ட், ஃபுட். ஸோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஆட். ஸோ நான் இங்கே ஆட் பண்ண உடனே எனக்கு இங்கே 500 rupees ஆட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு விதமான ஹிஸ்ட்ரி, இந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும். இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் ஆட் பண்ணீங்க, என்னெல்லாம் ஆட் ஆயிருக்கா. இப்போ நாங்கள் இங்கே ஆட் பண்ணிடுவோம், பட் அது பேக்கெண்டில் வந்து ஆட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதை ஒரு ஹிஸ்ட்ரி டிரான்சாக்ஷனாக நான் இங்கே காமிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் உங்களுக்கு ஆட் ஆகுதுன்றதை இங்கேயே உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஓகே, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன். ஸோ நீங்கள் விஷுவல் பண்ணிக்கலாம், இந்த மந்த்தில் என்னென்னலாம் வாங்கியிருக்கீங்க, ஸோ அது டோட்டல் அமௌண்ட் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே விஷுவல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுட்டு, ஸ்நாக்ஸ், இஎம்ஐ, அதர்ஸ் 500. இப்போ தான் நம்ம இந்த 500 ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் இந்த 500. ஸோ ஃபுட்டு வந்து 1000 ரூபாய்க்கு இது வரைக்குமே செலவாயிருக்கு. ஓகே, ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ செலவாயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் லெஃப்ட் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். தென் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அதர்ஸுக்கு செலவு பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொன்றுத்தையும் இங்கே உங்களுக்கு கலர் வைஸாக மினிமைஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வேணும்னாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்த நியூஸ். ஸோ நியூஸ் கரண்ட்லி நான் எந்த ஒரு நியூஸ் வைக்கல. ஸோ உங்களுக்கு ஏதாவது நியூஸ் வேணும்னா நீங்கள் இங்கே வச்சுக்க முடியும். ஓகே, தென் ஹிஸ்ட்ரி. இது வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் ஹிஸ்ட்ரி என்னென்னலாம் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன டேட்டுக்கு வாங்கியிருக்கீங்க, எப்போ வாங்கியிருக்கீங்க, அது எது மூலியமாக வாங்கியிருக்கீங்க, இது விதமான எல்லா டிரான்சாக்ஷனும் நீங்கள் இங்கே இந்த ஹிஸ்ட்ரியிலே பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா யூசர்ஸுக்குன்னே இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. யூசர்ஸுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா நம்ம இங்கே செட் பண்ணதும் நமக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகே, ஸோ நான் 27 செட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ 27ல் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்றது எனக்கு இங்கே காட்டுப்பார். ஓகே, ஸோ ஏப்ரல் மந்த்து. ஸோ இந்த மந்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கீங்க, லிமிட் எவ்வளோ செட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் நம்மளால் டேஷ்போர்டில் பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ யூசர்ஸுக்கே இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா அட்மினுக்கும் ஆஸ் யூஷுவல் இதை விட அதிகமாகவே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் அட்மின் மாடியூலுக்கு போகிறேன். அட்மின் மாடியூல் நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கேன்றது தான் டேரெக்டாக உள்ள வந்துச்சு. ஸோ நீங்கள் யூசர்ஸ் ஆட் பண்ணுற எல்லா விஷயமும் நமக்கு இந்த அட்மின் மாடியூலில் இருக்கும். பிகாஸ் அட்மின் மாடியூலில் ஓவரால் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் எல்லாமே தான். ஸோ இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் யூசர்ஸ் என்ன இப்போ லாகின் பண்ணியிருக்காங்க, ஸோ அவர் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு, என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் நம்மளால இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ அட்மின் டேஷ்போர்டும் ஒரு விதமான ப்ரீசென்ட் இன்டர்ஃபேஸ் தான் நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா நார்மல் டேஷ்போர்ட் மாதிரி இல்லாமல் இங்கேயும் உங்களுக்கு சைடில் நேவிகேஷன் பாரும் ஹெட்டர்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இந்த ஹெட்டர் இந்த நேவிகேஷன் பார் மூலியமாக உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு எக்ஸ்பென்சஸ், கடைசியாக என்ன எக்ஸ்பென்சஸ் இவர் ஆட் பண்ணார், கிளாத்து, அதை நீங்கள் மாடிஃபை பண்ணணுமா நினச்சா மாடிஃபை பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட் இந்த எக்ஸ்பென்சஸ் எனக்கு வேண்டாம், அதை எடுத்துகிட்டு நினச்சா இங்கே எடுத்துக்கலாம். இங்கே எக்ஸ்பென்சஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் ஆட் பண்ணிக்க முடியும். தென் டெய்லிஸு. ஸோ டெய்லிஸை யார் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, ஸோ அது மூலமாக இங்கே நீங்கள் பார்த்துக்க முடியும். லிமிட் வேல்யூஸ், யார் என்ன லிமிட் கொடுத்துருக்காங்க அதை நம்மளால இங்கே பார்த்துக்க முடியும், கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். தென் மந்த்து, தென் இந்தந்த மந்த்தெல்லாம் இவங்க செட் பண்ணியிருக்காங்க, லிமிட் செட் பண்ணியிருக்காங்க, இந்த மந்த்தெல்லாம் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தந்த மந்த்தை யூஸ் பண்ணி இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ மந்த் ஷோ ஆகுது அப்படின்னா இயரும் நமக்கு இங்கே ஷோ ஆகிட்டு இருக்கும்.
ஓகே. ஸோ as usual நம்ம இந்த ஒரு இயரும் ஆட் பண்ணலன்றது தான் நமக்கு காட்டல. தென் குரூப்ஸ். ஸோ நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஜீரோ குரூப்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் குரூப்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ யூசர்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுற வேண்டியதாக இருக்காது. ஸோ லாக் என்ட்ரிஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே லாக் என்ட்ரிஸ். யார் யார் எப்போ லாகின் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் லாகின் பண்ணியிருக்காரா. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்ன பண்ணியிருக்காரு, ஐட்டம் ஆட் பண்ணியிருக்காரா, சேஞ்ச் பண்ணியிருக்காரா, இந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் அங்கே குரூப்பாக சேவ் பண்ணிக்க முடியும். தென் யூசர்ஸை மாடிஃபை பண்ணிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம ப்ரோ சாட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு இங்கேயே இருக்கும். யூசர்ஸை மாடிஃபை பண்ணுறது, யூசர்ஸை டெலிட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இங்கேயே இருக்கும். தென் பைத்தான் சோஷியல் அத்தன்டிகேஷன். ஸோ அத்தன்டிகேஷன்ஸ் நீங்கள் இங்கே மாடிஃபை பண்ணிக்க முடியும். தென் சோஷியல் அத்தன்டிகேஷன் நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ யார் ப்ரொவைடர், தட் மீன்ஸ் எந்த யூசருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களால் இங்கே பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பென்சஸை நம்மளே ட்ராக் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணது தான் இந்த ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்மளோட கிட்டாப்பில் எப்போதுமே ரெடியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஃபைனல் இயர் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.